ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். சந்தானம் நேற்றைப் போலவே இன்றைக்கும் அரசியல் கட்சித் தலைவர்களை முதலமைச்சர் சந்திக்கிறார். தற்போது IUML அலுவலகத்தில் இருக்கிறார். இனி அடுத்தடுத்து எந்தெந்த கட்சி தலைவர்களை அவர் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது? திலகவதி, தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த அரசியல் கட்சிகளை தொடர்ந்து இரண்டாவது நாளாக அவர் நேரில் சென்று சந்தித்து வருகிறார். அந்த வகையில் தற்போது சென்னை மண்ணடியில் இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அலுவலகத்தில் சென்று அங்க இருக்கக்கூடிய தலைவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெறுகிறார். இதனைத் தொடர்ந்து அவர் தமிழக வெற்றி கழக கட்சிக்கு முதல் முறையாக இந்த தேர்தலில் ஆதரவு அளித்த காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு செல்ல இருக்கிறார். சத்தியமூர்த்தி பவன்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மூத்த தலைவர்கள் அனைவரையுமே அந்த கட்சியினுடைய அலுவலகத்திலே சந்தித்து வாழ்த்து பெற இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவனுடைய இல்லத்திற்கு சென்று அவர் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற இருக்கிறார். அதிமுக தரப்பிலிருந்து அதிமுக இரண்டு பிளவுகளாக இருக்கக்கூடிய சூழல்ல யார் தரப்பை இவர் சந்திக்கிறார்? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நேற்றே நம்ம பார்த்தோம், அவர் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்தார், வைகோவை சந்தித்தார், சீமான், அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோரை சந்திக்கும் போது ஏன் அதிமுகவை மட்டும் அவர் சந்திக்கவில்லை என்ற கேள்விகள் எழுந்திருந்தது. இந்த நிலையில தான் இன்று அவர் யாரை சந்திப்பார் என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் இன்று அதிமுக இரண்டு பிரிவுகளாக மாறி இருக்கிறது. அதில் CV சண்முகம் தரப்பு தாவேகாவுக்கு தங்கள் ஆதரவு அளிப்பதாகவும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் CV சண்முகம் அலுவலகத்தில் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கிறது. ஆனால் தற்போது வரை அதனை இரண்டு தரப்புமே உறுதிப்படுத்தாத ஒரு நிலைதான் இருக்கிறது. இருப்பினும் கூட சட்டப்பேரவை முடிந்த பின்பு சபாநாயகர் அறையில அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஆதவர்ஜுனா, அருண்ராஜ், வெங்கட்ரமணன், அதே போன்று ஆனந்த் ஆகிய ஐவரையும், அதே போன்று அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய SP வேலுமணி, CV சண்முகம், விஜயபாஸ்கர், காமராஜ், நாத்தமச்சுநாதன் ஆகிய 5 பேர் சந்தித்து பேசினாங்க. 2 முறை இந்த சந்திப்பு என்பது அதே சபாநாயகர் அறையில் இருக்கக்கூடிய தனி அறையில ரகசியமாக நடைபெற்றது. இந்த சந்திப்பின் இடையிலே செங்கோட்டையின் மேலே சென்று தமிழக முதலமைச்சரை சந்தித்து மீண்டும் அவர்களிடம் தனியாக பேசியிருந்தார். எனவே அவர் அங்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. CV சண்முகனுடைய அலுவலகத்தில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்ததாக நம்ம காட்சிகளை பார்த்திருந்தோம். எனவே அவர் செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. இருப்பினும் கூட அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. இதுவரைக்கும் இரண்டு தரப்பிலும் நமக்கு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக IUML அலுவலகத்திற்கும், அதே போன்று சத்தியமூர்த்தி பவன், அதே போன்று விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவனுடைய இல்லத்திற்கும் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது தேமுதிக மற்றும் CV சண்முகத்தினுடைய அலுவலகத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தற்போது வரை இந்த இரண்டு சந்திப்புகளுக்கான நேரம் என்பது உறுதியாகாத ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி IUML அலுவலகத்திலிருந்து சத்தியமூர்த்தி பவன் சென்று அங்கிருந்து முன்னாள் அமைச்சர் CV சண்முகத்தினுடைய அலுவலகத்திற்கு அவர் சென்று பட்டினப்பாக்கம் இல்லத்தில் ஓய்வு எடுத்துவிட்டு பின்னர் அங்கிருந்து தேமுதிக மற்றும் VCK தலைவர்களுடைய இல்லத்திற்கு சென்று சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. தற்போது முதற்கட்டமாக மண்ணடியில அவர் சென்று IUML தலைவர்களை சந்தித்து வருகிறார். நம்ம பார்க்கிறோம், நேற்று போலவே தமிழக முதலமைச்சர் விஜய் செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும் பொதுமக்கள் கூட்டம் கூடி அவருக்கு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்படுகிறது. முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றிருந்தாலும் கூட மக்கள் மத்தியில் அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் தொடர்ந்து நீடித்து வருவதன் காரணமாக காவல்துறை பெரிய அளவில் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டு வராங்க. அவர் செல்லும் இடங்கள்லாம் மக்கள் கூட்டம் கூடுவதன் காரணமாக பெரிய அளவில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு தற்போது மண்ணடியில் அவர் IUML தலைவர்களை சந்தித்து வருகிறார். குறிப்பாக அவருக்கு உற்சாக வரவேற்பு மலர்கள் தூவி அங்கு வரக்கூடிய தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு என்பது தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சந்தானம். ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.